தம்பி நீங்க யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? நான் கண்ணாடி மாதிரில. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இப்போ பிரிவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான ஆட்டிடியூட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை அலைட் மோஸில் இம்போர்ட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே லிரிக் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த லிரிக் கலர் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபீல்டுக்குள்ளே போயிட்டு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட் ஆப்ஷனை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஃபாண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டாக கூட நீங்கள் வந்து தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். அதில் உள்ள எஃபெக்ட் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். எஃபெக்ட் எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஓகே, இதே மாதிரியே அடுத்தடுத்து இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இதே உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்குவாங்க. அந்த இமேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் யாரோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோவை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போயிட்டு எந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுவீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி டிக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோ இங்கே வந்து ஆட் ஆயிடும். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ரெண்டும் ஹையில் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணி விட்டுருங்க. எனபிள் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து இருக்க இந்த ஃபோட்டோவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரியே சேம் அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணிக்குவாங்க. ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள எஃபெக்ட் எதுவுமே மாறாது, எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எடிட் பண்ணிடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெரியணும் அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வீடியோ வந்து கடைசியில் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா கடைசியாக 2 ஃபோட்டோ இருக்கும். அதையும் இதே மாதிரியே கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எனபிள் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹைடில் தான் இருக்கும். ஜஸ்ட்டு எனபிள் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா எஃபெக்ட்டும் ஹைடில் இருக்கும். அந்த எஃபெக்ட் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோட்டோவுக்கு எல்லா எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி அதுக்கு அடுத்து இருக்க இமேஜுக்கும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எஃபெக்டை வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். இந்த எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இம்போர்ட் பண்ணல உங்களுக்கு ஆடியோ வந்து இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபுல் ப்ரிவ்யூ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ ஆட் பண்ணி அதில் உள்ள ஆடியோ வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.